display students with average grades above the class average. இப்போ என்னன்னா நம்மகிட்ட ரெண்டு டேபிள் இருக்குது. ஒன்று வந்து கிரேட் டேபிள், இன்னொன்று ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிளில் நேம் அண்ட் ஐடி இருக்குது. அந்த ஐடியை மேப் பண்ண மாதிரி இங்கே வந்து இந்த டேபிளில் சப்ஜெக்ட் அண்ட் கிரேட் இருக்குது. இப்போ என்னென்னா ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் கிரேட், ஆவரேஜ் மார்க், கிரேடுங்கிறது மார்க் தான். ஸோ ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் மார்க் வந்து கிளாஸோடைய ஆவரேஜ் மார்க்கை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக ரெண்டு டேபிளையும் ஃபஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும். ஸ்டூடெண்ட் நேம் கமா b டாட் சப்ஜெக்ட் கமா b டாட் grade from students A join grades B on A dot student ID equal to B dot student ID. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு டேட்டா எடுத்துக்குவோம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த மொத்த இதோட ஆவரேஜ் வேணும், மொத்த கிரேடோட ஆவரேஜ் வேணும். அதை தனியாக எடுத்துக்குவோம். செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் கிரேட் ஃப்ரம் கிரேட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஆவரேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் வேணும். இதை ரன் பண்ணுறோம், மார்க் மட்டும் வருது. எனக்கு இப்போ ஆவரேஜ் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் ஆஃப் கிரேட். ஸோ இந்த ஆவரேஜ் வந்து என்ன நேமில் கொடுக்கலாம்னா ஆவரேஜ் மார்க் group by b dot student name or student ID கொடுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்குது. ஏ டாட் ஸ்டூடெண்ட் நேம்னு போடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 4 ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் மார்க் எனக்கு வந்துருச்சு. இப்போ தனியாக கிளாஸோடைய ஆவரேஜும் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு தேவையான டேட்டா எடுக்கணும். வித் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஆஸ் class average as select student average dot student name comma average mark from student average space SA join class average space CA. இந்த இடத்துல அந்த கண்டிஷன் கொடுப்போம். on SA dot
ஆவரேஜ் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் CA டாட் இந்த இடத்துல ஒரு அலியாஸ் நேம் போட்டுக்கலாம். CAVG. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் வந்து இந்த கிளாஸ் ஆவரேஜோட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ரெக்கார்டை எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ நமக்கு வந்த டேட்டா படி அலைஸ் அண்ட் சார்லி இந்த 2 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஆவரேஜ் கிளாஸ் ஆவரேஜோட அதிகமான ஆவரேஜ் வச்சுருக்காங்க. இப்போ இன்னொன்று பண்ணலாம். அந்த கிளாஸ் ஆவரேஜ் எவ்வளோங்கிறதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த 82.5ங்கிறது தான் கிளாஸ் ஆவரேஜ். அதை விட அதிகமாக எந்த ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க அவங்க ரெக்கார்டு எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு.